Yeah, yes, it is good morning to all. சரி, இப்போது இந்த ஸ்க்ரீன் காஸ்ட் ஓமேட்டிக் அப்படிங்கிற ஆப்பை எப்படி நம்ம மொபைல் ஃபோனில் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏற்கனவே யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கிலீஷில் இருந்திருக்கும். ஓகே, இப்போ நான் இமீடியட்டாக டக்குன்னு சொல்கிறேன். எல்லா ஆப்லேயும் ரொம்ப நேரம் பேசுவாங்க. ஸோ ஐ எம் கோயிங் டு மினிமைஸ் தட். இட் வில் மேக் ஈஸி. உங்களுக்கு வேகமாக அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். எதுக்குன்னு ஃபஸ்ட்டு தெரியணும், யாருக்குன்னு முதல் தெரியும், எதுக்காக அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எல்லா பவர் பாயிண்ட் இது ரொம்ப யூஸ்ஃபுல். டீச்சர்ஸ் யார் வேணால் யூஸ் பண்ணலாம். பட் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாக இருக்கும். எல்லா பவர் பாயிண்ட்டை அப்படியே வீடியோவாக நீங்கள் மாற்றலாம். நீங்கள் என்ன பவர் பாயிண்ட்டு, பிபிடி, வேர்ட் ஃபார்மேட்லேயோ அனிமேஷன் எது இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் எழுத்துக்கள் அத்தனையும் நீங்கள் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் காட்டலாம். அதற்காகத்தான் இந்த பவர் பாயிண்ட்டு. நீங்கள் பவர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி பவர் பாயிண்ட்டை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணலாம். எழுத்து வடிவமாக நீங்கள் காமிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எழுத்துக்கள் அப்படியே விளையாடும். ஓகே, யூ கேன் கிரியேட் தட். த பவர் பாயிண்ட் ஹஸ் பீன் கன்வெர்டட் ஆஸ் வீடியோ. டக்குன்னு சொல்லிடுறேன். இப்போ நாம் பவர் பாயிண்ட்டு எப்படி நாம் ஸ்க்ரீன் காஸ்ட் ஓமேட்டிக்ங்கிற ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட் பாருங்கள். ஓகே, குட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், மொபைலில் நிறைய ஆப்ஸ் போட்டு வச்சுருப்பீங்க. எந்த அப்ளிகேஷன்ஸ் எது என்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு தான் போய் ஆகணும். ஃபஸ்ட்டு யூ வாண்ட் டு கோ ஃபார் கூகுள் ப்ளே ஸ்டோர். ஃபஸ்ட்டு கூகுள் ப்ளே ஸ்டோர் கிளிக் பண்ணிக்கங்க. இப்படி வரும். இப்படி வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே கிளிக் பண்ணணும். என்ன பண்ணணும், ஸ்க்ரீன் காஸ்ட் ஓமேட்டிக். ஸ்க்ரீன் 2 எழுத்து அடித்தாலே உங்களுக்கு அடுத்தது காமிச்சிடும். அது ஃப்ரீன்னு இருக்கிறதுல இது முழுக்க ஃப்ரீ ஆப். இப்படி டவுன்லோட். இதெல்லாம் பலதரப்பட்ட ஆப்ஸ் இருக்குது. வைல் யூஸிங் த ஆப் யூ வாண்ட் டு வெரி கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இதில் பேமெண்ட் ஆகிற ஆப்பும் இருக்குது. ஸோ வெரி கேர்ஃபுல்லி யூ வாண்ட் டு யூஸ் இட். பத்திரமாக யூஸ் பண்ணுங்கள், அவசரப்பட வேண்டாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் சிம்பிள், ஃப்ரீ ஸ்க்ரீன் ஆப். ஓகே, இது ஏற்கனவே டவுன்லோடு பண்ணி வச்சுருக்க, அதனால் இது ஓப்பன் ஆகும். நீங்கள் இப்போ டச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும், அப்படியே வட்டம் கூடும், அப்புறம் சுற்றும், அப்புறம் அது இன்ஸ்டால் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த சிம்பிள் இப்படி வரும். ஓகே, ஆமாம். இப்போது நம்ம என்ன பண்ணப்போம், இப்போது நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுட்டீங்க. இப்போ உங்களுதில் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எங்கே தெரியும் அப்படின்னா, இந்த இதில் தெரியும். பார்த்தீங்களா, ஸ்க்ரீன் காஸ்ட் ஓமேட்டிக் அப்படிங்கிற ஆப்பு உங்களுடைய மொபைலில் உங்களுடைய ஸ்க்ரீன்லேயே டவுன்லோட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் காஸ்ட் ஓமேட்டிக்கை ரெடி பண்ணி வச்சுட்டீங்க. ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்க. ஃப்ரீ ஆப் தான், பயப்பட வேண்டாம். இப்போ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே ஏதோ ஒரு பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, இல்லை லெசன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஓகே, இப்போ லெசன்ஸ் நீங்கள் பார்க்கணும். லெசன்ஸ் ஏதாவது டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது எங்கே இருக்கும், ஃபோட்டோஸோ எதுனாலும் சரி, எல்லாமே எங்கே இருக்கும், கேலரியில் இருக்கும். இல்லைன்னா ஏதோ ஒரு உங்களுக்கு அந்த கேலரியில் இருக்கும் இல்லையா. இல்லைன்னா யாருக்காவது லெசன்ஸு நீங்கள் வாட்ஸ்அப்லேயே டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஒரு லெசன்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வி ஆர் கோயிங் ஃபார் அவர் ஓன் லெசன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் 8th ஸ்டாண்டர்டோ ஃபார் 10th ஸ்டாண்டர்ட் ஏதோ ஒன்று நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறீங்கன்னு வைங்க. பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் ஷோயிங் ஆல் திஸ் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், யூ கேன் see like this for 8th standard or unit 2 or whatever the things, you can see it like this. அப்போது நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுருக்கலாம் இல்லையா. அந்த ஆப் எங்கே இருக்குது, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், okay, for example, you can go like this, what I am searching for X. Okay, so for example, you can say some of the things. Okay, you can make it something very different, means it will take some time. Okay, for upload, for download. நீங்கள் ஒரு இடத்துல வச்சுருப்பீங்க, எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்ததுன்னா you can download. If you finding little bit difficult, means it will have certain time. So I think so it is okay. So if you want to take some time, okay, just download the நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க. ஏதோ ஒரு இடத்துல புக்கு இருக்கும்,
இந்த இருக்கு பாருங்கள், ஏதோ ஒரு இடத்துல புக் 10th இப்போ இங்கிலீஷ் புக் இப்படி கிளிக் பண்ணி வச்சுக்கணும். கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த இது உங்களுக்கு